ஹலோ கைஸ், என் பேர் க்ளோரி. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இது என் ஃபர்ஸ்ட் சேனல். அர்த்தம் நான் வேறு யூடியூப் சேனல்லாம் ஓப்பனே பண்ணதில்லை. அப்புறம் என்ன சொல்ல, வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க, லைக் கொடுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த டைம் வீடியோவில் அதை திருத்திக்கிறேன். சரி, ஓகே. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா, இப்போ ஒரு வீடு தான் காட்டுறோம். அங்கே ஒருத்தர் ஏண்டி காலையிலேருந்து காஃபின்னு கத்திக்கிறேன். ஒரு காஃபி போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். இப்போ காஃபி குடிக்கலன்னா இன்னும் சாக மாட்டீங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் போய் என் பண்ணி பையனை எழுப்பி அவனுக்கு பூஸ்ட்டு கொடுத்துட்டு வரேன். போ, அவங்ககிட்டே போ. எப்போ பார்த்தாலும் பண்ணின்னு. டேய் பண்ணி பையா, குக்கிமா எந்துக்கடா, உனக்காக அம்மா பூஸ்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை குடிச்சிட்டு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு கிளம்புங்க. சரிம்மா, டவல் எடுத்து பாத்ரூம் வச்சுட்டு போங்க, நான் குளிக்கிறேன். சரி, நான் அதெல்லாம் எப்போ எடுத்து வச்சுட்டேன். நீ போய் குளிச்சுட்டு ரெடியாக நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வைக்கிறேன். இப்போது ஜேகேயோட அம்மா தான் பேக்கியில் இறங்கி வராங்க. கழுத வயசாகுது அவனுக்கு போய் பூஸ்ட்டு கொடுத்து நீ எழுப்பலைன்னா யார் திட்டினான்? காலிலேருந்து ஒருத்த காடு கத்திக்கிறேன். நீ தானே என்னை கட்டின்னு வந்த? சாரி, நான் தானே உனக்கு கட்டின்னு வந்தேன். ஒரு காஃபி கொடுக்கறதுல என்னடி போகுது உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேங்க, கம்முன்னு உட்காருங்க. கதவை திறந்துட்டு தான் ஒரு பர்சன் வராங்க. அங்கிள் என்ன அங்கிள், ஜேகே என்ன ஏந்துக்கலையா? இப்போ தான் அவங்க ஆத்தா போய் பூஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பூஸ்ட்டு இன்னும் அவன் ஏந்து வரத்துக்கு எப்போ ஆகுன்னே தெரியாது. மனசில் எனக்கு டென்ஷன் ஆகுது. இவங்கி எங்கள் சரி, நான் போய் எழுப்பிட்டா? இல்லைடா, அவன் எப்போயும் குழி போயிருப்பான். வந்துடுவான், நீ உட்காரு, ஹாலில் உட்காரு, நான் டிவி பார்க்கலாம். சரிங்க அங்கிள். இப்போ இவங்க தான் போயிட்டு நேராக ஜேகே அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து அவங்க நினைப்போம் நம்மளாம் டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் மீன் இருந்தால் ஒரு பர்சன் இறங்கி வராங்க. மீ எனக்கு பசிக்குது மீ, சீக்கிரம் கொடுங்க, நான் போகணும் ஆஃபீஸ்க்கு. இங்கே வாடா, நான் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு போயிட்டு. தோப்பா யூங்கி கூட வந்திருக்கான், அவனையும் கூப்பிடு. அந்த மாதிரி இப்போ வந்தது? டே யூங்கி நான் எப்பயும் வந்துட்டேண்ணா. உங்கள் அப்பா கிட்ட மாட்டேங்கண்ணா, சீரியல் பைத்தியக்காரங்கிட்ட. சரி வாடா. இப்போது ஜேகேவும் யூங்கியும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அவங்க அம்மா ஜேகே கிட்ட, டே பண்ணி பையா, ஆமா அதுதான் நான் கேட்டேனேடா, அதை பற்றி இன்னும் சொல்லவே இல்லை. என்னடா கேட்டாங்க? அம்மா என்ன கொடுக்க மாட்டேன்ட்ட? யூங்கி நீ கொஞ்சம் கம்முனுடா. என்னம்மா விஷயம், என்ன அது? பார்க்கலாமா? டே உனக்கு 28 வயசு ஆகுதுடா, இன்னும் கொஞ்ச நாள் போனேன்னா நீ அங்கிள் ஆகிடுவடா. மா அப்படி இல்லை ஜேகே, உனக்கும் வயசாகிட்டு போதெல்லாம் உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குமா? உங்களுக்கெல்லாம் அம்மா மேலே பாசமே இல்லைடா. எல்லாம் நான் செத்துட்டுக்கு அப்புறம் தான் நடக்கும். நான் உயிரோடு இருக்கல, நான் செத்துடுறேன். காலங்கத்தில் நான் சாப்பிட்டுமா வேணாமா? ஆமாடா, நான் பேசுறதுலாம் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் ஏன் இந்த வீட்டில் கேட்க போகிறீங்க? கட்டின்னு வந்தவனா ஒன்றும் கேட்கல, நீயும் பெத்த வந்தானே நீயாச்சும் கேட்பேன்னு பார்த்தா நீ ஒன்றும் கேட்கல. போங்க, என்னை அப்படியே எல்லாரையும் விட்டுருங்க. சரிம்மா, வெறும் பார்க்க தானே போகிறோம். சரி போகலாம். என்னைக்கு? நாளைக்கு தான்டா. நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குமா? டே அம்மாக்காக இது கூட நான் இருக்கிறதே. சரி நான் வரேன். டே இவங்க நீயும் வாடா. டேய் நீ பார்க்கறதுக்கு நான் எதுக்குடா? வர போறியா இல்லையா? சரி மச்சான் வரேன். ஏடா ஓகேவா? சரி நீ ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு கிளம்பி போகலாம். நீ இப்போ போ, நான் நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வேறு சொல்லணும். அக்காவுக்கு எதுக்குமா ஃபோன் பண்ணுற? ஏண்டா உனக்கு விஷயமே தெரியாது? உங்கள்கிட்ட அன்றைக்கி எல்லாமே தெளிவாக தான்றா சொன்னேன். என்ன சொன்னேன்? டே உங்கள் அக்கா பையனுக்கு தாண்டா பார்க்க போகிறோம். ஏன்னா அக்கா பையனா? ஐயோ எனக்கு யாரும் அப்படி இருக்கா? டேய் உங்கள் அக்கா பையன் உனக்கு தெரியாதா? அதுதான்டா தயாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன ஞாபகங்கயா? ஜேகே விளையாடுறியா என்ன?
டேய் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான்டா சுற்றிட்டு இருப்பீங்க சின்ன பிள்ளைல. அம்மா அது சின்ன பிள்ளையில சுற்றுண்டு, இப்போ கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? டேய் 2 பேரும் ஒன்றா. அம்மா நான் எப்படியும் நாளைக்கு பார்க்க தானே போகிறேன். சரி நான் பார்த்துக்கிறேன். சரி விடுங்க. ஜிகே ஐயோ இந்த பையனுக்கு நம்ம தேவை கூட பார்க்குறான். ஆனால் அந்த பையன் இப்போ அப்படியே ஒரு கிராமத்துக்கு காட்டணுன்னா, அங்கே ஒரு சின்ன பண்ணையார் வீட்டில் தான். என்னங்க என்னங்க எங்கே இருக்கீங்க? பாத்ரூம்லேயும் எவ்வளோ தான் இருப்பீங்க, வெளியே வாங்கலைங்க. ஏன்டி ஒரு செகண்ட் இருடி, ரெஸ்ட் ரூம் கூட ஆடி போகக்கூடாது. ஐயோ என்னடி ரெஸ்ட் ரூம் கூட ஆடி போகக்கூடாது சொல்லி இப்போ என்னடி விஷயம்? நீங்கள் போய் ஹாலில் உட்காந்துட்டு இருங்க, வந்துடுறேன். தேங்கு வரான், அவனையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். தேவன் எங்கே போனான்? அவன் வயல் வெளிக்க போயிடான் ஜிம்னா கூட்டிகிட்டு. தோ இப்போ வந்துடுவான். ஓ அப்படியா, என்ன விசேஷம்? என்னங்க நீங்கள் போய் உட்காருங்க, நான் வரேன்னால சொல்ல மாட்டாளே. அதுக்கு பாத்ரூம்லேயே அவசரமாக வேறு கூட்டிகிட்டு வந்தான். ஆரமும் போயிட்டு நேராக வந்து அந்த சோஃபா செட் மாதிரி இருக்கலாம் அங்கே உட்காந்துட்டாரு. இப்போ ஜிம்னா வந்து அந்த பின்னாடி வாசல், பின் வாசல்னு சொல்லுவாங்க, அந்த வாசல்லேருந்து பார்த்தா பின்னாடி வயலில் இருக்கிறதுலாம் தெரியும். அப்படியே அந்த வயல் அங்கே டேய் தயாங்கு தயாங் என்னம்மா? டேய் இங்கே வாடா, ஒரு விசேஷம் உங்ககிட்ட சொல்லணும். வரும்போது ஜிமினியும் கூட்டிகிட்டு வா. வரேம்மா. டேய் ஜிமினா அம்மா கூப்பிட்றாங்க, வாடா போகலாம். டேய் இன்னாடா வருவாங்க, போகலான்டா. இல்லை அம்மா திட்டுவாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் கையும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ வீட்டில் போய் தேங்கும் ஜிமினை தான் நிற்கிறாங்க. ஹால்லேயே வந்து நாம்ஜன் உட்காந்துட்ருக்காரு. தேங் நேராக போய்ட்டு, அப்பா எதுக்கும்மா இங்கே உட்காந்துட்ருக்க? உங்கள் ஆத்தாக்காரி தான் இங்கே உட்காருன்னா, ஆனால் தான் உட்காந்துட்ருக்கேன். என்ன விசேஷம்? என்னையும் அதுக்கு தான் கூப்பிச்சு. சரிடா உட்காரு, வந்து சொல்லுவா அப்படின்னோன்னா தேங்காய் நாம்ஜுனும் அப்படியே உட்காந்துட்டாங்க. பின்னாடி வந்து ஜிமின் தான் வராரு. நைனா எதுக்கு கூப்பிட்டுறாங்க? உன்னை யாரடா கூப்பிட்டா? உன் பொண்டாட்டி தான் கூப்பிட்டா. டேய் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறா. சரி நைனா. சரி அம்மாங்க வந்துட்டேன். மா எதுக்குமா எங்களை கூப்பிட்ட? மா எதுமா என்னை கூப்பிட்டா? ஏண்டி எதுக்குடி எங்களை கூப்பிட்ட? இப்போ என்ன 3 பேரும் ஒரே மாதிரி கேட்டால் நான் சொல்லிடணுமா? சொல்லுடி. சரிங்க உட்காருங்க. நாளைக்கு தயாங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்க. மா என்னையா? டேய் உன்னதாண்டா. எனக்கு இரு பையன் யாருன்னு மா எனக்கு தயம் நாங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. சொல்லுங்கம்மா. அது யாரு தெரியுமா? யாருமா? ஹே என் தம்பிடா. என்ன ஜேகே மாமாவா? இப்போ மட்டும் 32 பல்லும் தெரியுது. ஏய் ஏன்றி சொல்கிற? உண்மையாக வராங்களா? ஆமாம் நாம்ஜுன், அவங்க இன்னைக்கு தான் கால் பண்ணாங்க. ஆமாம் ஜேகே ஒத்துக்கிட்டான், வரோம் நாங்கள் நாளைக்கு அப்படின்ட்டு. அப்படியாடி, சந்தோஷம்டி. எப்போ வராங்க? 100 தடவைடா சொல்கிறது, நாளைக்கு வரேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நிறைய வேலை பார்க்கணுமா? ஆமாம் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இப்போயே பிளான் போட்டுடலான்னு. மீன் எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக நான் என்னென்ன பண்ணுவேம்மா? என்ன விஷயம் சொல்லுங்கள். அது அந்த வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க ஜிமின்கிட்ட. ஆமாம் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் அப்படி பண்ணுவேன். கொஞ்சம் வேலையை கம்மி பண்ண முடியாதா? நீ இதெல்லாம் எடுத்து வச்சுரு, மிச்சதெல்லாம் நாம்ஜன் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிம்மா ஓகே அப்படின்ற மாதிரி ஜிமினை வந்து போயிடுறாரு. தயாவுக்குன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நேராக வந்து அப்படியே ஓடி போயிட்டு அவங்க ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஜேகே மாமா வர நாளைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குன்னான்னு தெரியல. அவர் வேறு பட்டணத்தில் படிச்சிருக்காரு. அவர் அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. என்னெல்லாம் நான் ஞாபகம் வச்சிட்ருக்க மாதிரி அவர் ஞாபகம் என்னை வச்சிட்ருப்பாருனா கூட எனக்கு தெரியல. தேவம் எல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எதுவும் குழப்பிக்காத. எப்படியோ அவருக்கு பிடிச்ச மாதிரி சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டு ரெடியாக இரு. நாளைக்கு வந்து என்னை பார்க்கும்போது அப்படியே மிரண்டணும்.
வந்து தயங்கி வச்சுட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுறாரு நைட்டு. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டலாம். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ஒரு காரில் தான் ஒரு 4 பேர் வராங்க. யார் யார் அப்படின்னா ஜேகே அவங்க அப்பா, ஜேகே அவங்க அம்மா, யூங்கி, ஜேகே. இப்போது ஜேகே எங்கள் அப்பா தான் ஜேகே கிட்ட, டே அங்கே பேச கொஞ்சம் கோல்டாக இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக அந்த பையன் கிட்ட சிரித்து பேசுகிறா, பூஞ்சை பார்த்தா சிரியாச்சு சிரிடா பா, எனக்கு அது தெரியும், நீ போப்பா, எதை கேட்டாலும் தெரியும், ஒன்றுதே தெரியல உனக்கு. ஆனால் மா ஏங்க பிள்ளைய திட்டுங்கண்ணா, என் பண்ணி போய் எவ்வளோ பண்ண மாட்டான், நான் ஜாலியாக பேசுவேன் இல்லடா. ஆமாம்மா, ஆமாடி, உன் பிள்ளைய நீயே தூக்கி வச்சுட்டுரு. அங்கே இப்போ போய் எல்லோரும் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்ட அடுத்த செகண்டே வந்து அங்கே வந்து ஜின்னு வரமோ அம்மா அப்படின்னு வந்து ஜின் தான் ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னோட எத்தனை நாள் அதுதாம்மா, அது இவனுக்காக போனது நான் மெட்ராஸ்க்கு, இன்னும் வரல நான், இதெல்லாம் இவன் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கை காட்டுறாங்க. அவனும் நாகா எப்படிக்கிற அப்படின்ற மாதிரி ஜின்னப்பா சொல்லுவாங்க. டேய் நான் ஒரு அக்கா இருக்கேன், உனக்கு தெரியுமா தெரியாது, அதெல்லாம் எப்படிக்கா மறப்பேன், அதெல்லாம் எப்படி மறப்பேன், வா உள்ளே வா உள்ளே வா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு நாம்ஜூனும் ஜின்னும் வந்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே 2 பேரண்ட்ஸும் அங்கே 2 பேரண்ட்ஸும் வந்து அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணாங்கல்ல, அதனால் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ரொம்ப நேரம் இங்கே உட்கார இல்லை. அம்மா என்ன விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, சாரி பண்ண போயா கூப்பிட்றேன். ஜின் சொல்லுங்கம்மா, என்னம்மா, டி சீக்கிரம் கூப்பிட்றா தயாங்க கூப்பிட்றேம்மா. ஜிமின் டி நான் தயங்க கூப்பிட்றேன்ம்மா, இருமா ஜிமின் அம்மா கூட்டிகிட்டு வருவான். ஜிமின் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கலாம். ஜிமின் வந்து தயாங்கோட ஃப்ரெண்டுப்பா, அவங்க 2 பேரும் 12 வரையும் ஒன்றா தான் படித்தாங்க. அப்படியா, சரி சரி. ஆமாம் நீங்கள் யார்? நான் ஜேகே ஃப்ரெண்டு. அப்படிங்களா, உன்னை பற்றி சொன்னதே இல்லை. என் பேர் யூங்கி ஆண்டி, நான் என் ஆஃபீஸில் தான் ஆண்டி ஒர்க் பண்ணுறேன், மேனேஜரா. அப்படியாப்பா, சரி சரி. ஜிமின் வரும்போது தயாங்க கூட்டிகிட்டு வா. கூட்டினாருமா. டே கிளம்பாண்டா, ஏன்னா உட்காந்துக்கிறா. ஜிமின் எனக்கு வரதுக்கு பயமாக இருக்கு, நான் எப்படி மாமாவை ஃபேஸ் பண்ணுறது, நான் வரல. டேய் உனக்கு நான் பயம் பார்க்க வந்துக்கிறாங்க, ஏன்னா எனக்கு சாவடிக்கிறா. ஜிமின் எனக்கு வரல, நீ வேணா போய் பாரு. டேய் என்னடா பார்க்க வந்திருக்காங்க, ஒன்றா கண்டா பார்க்க வந்திருக்கேன், ஏன்டா என் உசுரை வாங்குற, வந்து தொலைடா. ஜிமின் என்ன, அம்மா நீ கொஞ்சம் இங்கே வாயேன், என்னடா நாங்கள் பேசிக்கிறோடா, சீக்கிரம் வாங்கடா. இந்த வரம்மா. டேய் ப்ளீஸ்டா எனக்காக வாயாண்டா, ஏன்டா இப்படி சா வச்சிங்கடா. ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது ஜிமின். தயாங்கே சரி நான் வரேன், காஃபி கப் டேபிள் மேலே இருக்கு, வாடா தயாங்க. சரி அப்படின்ட்டு 2 பேரும் தான் அப்படியே, அவங்க வந்து கீழே ஹாலில் உட்காந்துருப்பாங்க, அங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, லைக் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வரணும், அப்போ தான் வந்து மேல் தேயாங்க ரூம்லேருந்து கீழே வர முடியும். அப்படியே வந்து கீழே இறங்கி வராங்க. ஜேகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க பார்க்கவே இல்லை, ஓகேவா, பிகாஸ் அவனுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால் அவன் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து டே மஜா கொஞ்சம் மேலே பாருடா. டே எனக்கு இது கல்யாணத்துலேயும் இந்த இதுலேயே விருப்பம்லான்ற மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், மேலே பார்த்துட்டு பேசுகிறான். என்ன மேலே பார்த்தா என்ன பயந்துருவேன், அவ்வளோ ஃபஸ்ட்டே அவங்க அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக. அவன் வந்து ஒரு ஃபுல் ஒயிட் ஷர்ட் வித் பேண்ட் தான் போட்டிருக்கான். அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே இறங்கி வர்றதுக்கும் அவன் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏற்கனவே ஜேகேன்னு சொன்னாவே அவனுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகும். இல்லை ஜேகே நேரில் பார்க்க போகிறோன்னு சொன்னால் பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் செவந்து அவ்வளோ அழகாக இருக்கிறான். அப்படியே கீழே இறங்கி வர ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகி, என்னடா இப்படி இருக்கான். தேங்க அப்படியே கீழே இறங்கி வராங்க. வந்து ஜேகே வேணும் பார்க்கவே இல்லை, தேங்களால ஃபேஸ் கூட பண்ண முடியல. பட் ஜேகே பார்த்தா அப்படியே பார்த்து எப்படி அந்த மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காரு ஜேகே எல்லாம். ஏன்னா அவ்வளோ பொண்ணுங்க அவ்வளோ பசங்களாம் பார்த்துருக்காரு ஜேகே. பட்
ஏதோ இருக்குது தயங்கிட்ட. இப்போது அப்படியே பக்கத்தில் ஒரு ஜீவனை பார்த்தா ஜிமின் தான், டி மொதல் போய் காஃபி கூடாண்டா, ஏன்னா அப்படி பார்த்துட்ருக்க? ஜிமின் ஜிமின் நான் போகல, எனக்கு பயமாக இருக்குது. டே நீ போய் கொடுக்குறியா இல்லை மாப்பிள்ள நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டா? ஜிமின் டே போடா. சரி தேங்க். சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் காஃபி கொடுறா. சரிம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படியே காஃபி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து இவங்கக்கிட்ட கொடுக்குறேன், காஃபி எடுத்துக்கோங்க. சரி. இப்போ அப்படியே பக்கத்தில் ஜேகே கிட்ட கை நீட்டுறாங்களே தவிர எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு தேங்க வாயிலேருந்து வரல. வாஸ் வெயிட்டிங் பிகாஸ் அவர் வாயிலேருந்து வரும் அப்படின்ட்டு. பட்டு தேங் எதுவுமே பண்ணல. இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசலை. அந்த தட்டை அப்படியே நீட்டுறாரு. ஜேகே தான் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே அந்த காஃபி கப்பை எடுத்துக்கிறாங்க. ஒட்டாதா ஓட்டோ அப்படின்றவ நேராக போய் ஜிமின் பின்னாடி வந்துக்கிட்டேன். டாய் அண்ணா அவனை இப்போ சாவு வச்சிட்டாங்க, ஏன் என் முன்னாடி வந்து ஒழியிற அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. எனக்கு ஏற்கனவே செய்யாட்டிருக்கீங்க, ஏன்டா என்ன இப்படி பண்ணுறாங்க? நீ தானே மாமா வேணும்னா உன் மாமா தானே வந்திருக்கான் பாரு. ஆனால் மாமனோட பக்கத்தில் இருக்கிற பூனை நல்லா இருக்குதுடா. என்னடா சொல்கிற? அது உனக்கு சொன்னால் புரியாதே, கம்மன் நில்லு. சரி சொல்லு, என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜேகேங்க அம்மா வந்து லைக் அண்ணக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ஜின்னா வந்து என்னம்மா நீ என்னம்மா சொல்கிற? எனக்கு என்ன ஜேகேக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜின்னு தான் வந்து ஜேகே உனக்கு ஓகேவாடா? அக்கா அது என்னடா பிடிக்கலையா தயங்க? அது இல்லைக்கா, அவங்க கூட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். என்னடா சொல்கிற? இங்கே அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா கிராமத்தில். அக்கா ப்ளீஸ்க்கா. சரி ஜிவனா சொல்லுமா, இவரையும் தேங்க ரூமில் விட்டு வா. சரிம்மா, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து ஜேகே கூட இதோ வரேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து தேங்க போகிறாரு. தேங்க அங்கே வந்து கையெல்லாம் அப்படியே வேத்து போய் அப்படியே கசக்கிட்டே வரும். ஒரு எதை கேட்டானே எதை பண்ணிட்டானே, ஒரு வேளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவாரோ. தயாங் மைண்டில் எதுவும் யோசிக்காத நேராக போ அப்படின்ற மாதிரி தேங்க போயிட்டுருக்காரு. பின்னாடி ஜேகே உங்கள் பேர்? என் பேர் ஜிமின். அப்படியா, சரி நீங்கள் யார்? தேங்க. அதுவா நான் உன்னோட உடன் பிறந்த. நீங்கள் யார்? நான் ஃப்ரெண்டுங்க. அப்படியா, சரிங்க. சரி இப்போ ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? அவனோட நீங்கள் ரொம்ப பதட்டப்படுறீங்க போலையே. அப்படியா, தெரியுது. ஆமாம் உன் பேர் ஜேகே தானே? உனக்கு என் வயசு தான். அப்படியா, பட் அவனுக்கு நீங்கள் ஃப்ரெண்டுன்றீங்க. அதுவா நான் 3 வாட்டி பச்சவன். ஓ அப்படியா, சரி வந்துருச்சா? தேங்குள்ள போய்ட்டான், நீ போ, நான் வெளியே நிற்கிறேன். வெளியே? சரிப்பா, வெளியே ஹாலில் நிற்கிறேன்னம்பா, நீ உள்ளே போ. சரி அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து உள்ளே போகிறாரு. அங்கே வந்து ஜேகேக்கும் பயம்தான். பட் இவர் வந்து வெளியே காட்டிக்கல, ஏன்னா பயம் வெளியே தெரிஞ்சிடும்ல, அதனால். இப்போ ஜேகே தான் வந்து நேராக போயிட்டு நிற்கிறாரு. தேங்கும் நின்றுட்டு தான் இருக்காரு. பட் குனிஞ்ச தலையை நேராக ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. பட் குனிஞ்ச தலையை நிவரில் தேங்க. பட் ஜேகே தான் வந்து ஹலோ சொல்லுங்க மாமா. ஏன்னா சொல்லுங்கள். உனக்கு என்னை பிடிச்சிக்குதா? அது பிடிக்கும். நீ என்ன திருப்பி கேட்க மாட்டியா? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? புரியலையே. என்ன பிடிக்கலையா? அப்போ வீட்டில் சொல்லிடுங்க.
எனக்கு பிடிக்கலன்ட்டு. இல்லைன்னா அம்மா ஏதாவது ஆசையாக வளர்த்துக்கும். சரி நீங்கள் போங்க, எனக்கு பிடிக்கலன்ட்டிங்க. நீங்கள் போங்க. என்னடா நீ எப்படி பயப்படுற? பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுருவியா? அது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் எப்படி உங்களை கட்டாயப்படுத்த முடியும்? டேய், பிடிக்கலனா நீ இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறது பிடிக்கல. நான் உன்னோட கோவப்படுவேன், நீ கோவமே பட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கோவப்படுவேன். ஏன்னா நீ ஹேண்டில் பண்ணுறவல்ல, அது பண்ணிடுவேன். சரி, இப்போ ஏன் பயப்படுற? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன் கையை கொடு. ஏன் கை 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 கையெல்லாம் வேணாம். தயம், எதுவும் பண்ண மாட்டேன், கை கொடு. இல்லைங்க வேணாம். யாரை பார்த்தா நம்மளை தப்பான, நம்ம 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணி போகிறோம், தப்பெல்லாம் இல்லைங்கண்ணா, கை கொடு. உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க? இப்போ ஜேகே தான் அப்படியே கையை பிடிச்சி எடுத்து எனக்கு உங்களுக்கு க்ளோஸாக ஜேக்கோட ஹேண்டை தேங்க இடுப்பை சுற்றி க்ளோஸாக பிடிச்சி வச்சுருக்கேன். என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்து என்ன விடுங்க. ஏய் சொல்லு, பிடிக்காம தான் இப்படி பிடிச்சின்னு இருப்பாங்களா என்ன? அது அப்போது மக்கு பிடிக்கும்டா எனக்கு ஒன்று. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வரும்போதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த மேரேஜில். பட் உன்னை எப்போ பார்த்தனோ அப்போ முடிவு பண்ணேன், நீ எனக்கு தான். வேற எப்போ வந்தாலும் அவனை முடிச்சிடுவேன். என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை ஒரே ஒரு வாட்டி டே மொத்தம் கொடுத்துக்கிட்டான்னு கேட்டேன். மொத்தமா? ஐயோ தப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது, குழந்தை பிறந்துடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி தயங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா குழந்தை பிறந்துருமா? டேய் என்னடா இவ்வளோ அப்பாவியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் பறக்காது. இதெல்லாம் வேணாம், தப்பு. டேய் நான் பார்த்துக்கிறேன்டா, என்ன அப்படி பண்ணுற? ப்ளீஸ் வேணாங்க மாமா. என்ன கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைங்க, ப்ளீஸ் கூப்பிட்டேன். அது கூப்பிட்டுட்டே மாமா. அப்படின்னு ஜேகே டக்குன்னு வந்து தயார் கிஸ் பண்ண. அங்கே ஒருத்தர் ஷாக்கில் என்ன பண்ணாரு ஒரு அப்படின்ற மாதிரி கண்ணு இறுக்கமாக மூடிட்டு ஜேகேவோட காலர் ஷர்ட்டை அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிருக்காரு. ஜேகேக்கு ஃபீல் ஆகுது இவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னோன்னா ஃப்ரீயாக விட்டேன். சாரி உன் பர்மிஷன் இல்லாமல் கொடுத்ததுக்கு. எனக்கு நீ மாமான்னு சொன்னால் ஏதோ ஆகுதுடா. சரி, ஒரு 10 டேஸ்க்குள்ளே மேரேஜ் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ 10 நாள் இல்லையா? அது என்ன அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்லை பிடிச்சிருக்கு. சரி, 1 மந்தில் மேரேஜ். சரி ஓகே, பாய், லவ் யூ. லவ் யூ? சரி, லவ் யூ சொன்னால் திருப்பி சொல்லணும். லவ் யூ. என்ன? லவ் யூ. சரி அப்படின்னு வந்து ஜேகே வந்து தேங்க் ஃபார் இட்ல கிஸ் பண்ணிட்டு அப்படியே கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா இவங்க போத்துன்னு அந்த சைடு விழுறாங்க. யோங்கி இங்கே என்ன பண்ணுறா? ஒட்டு கேட்டிருந்தியா? இல்லை மச்சான்,
பக்கத்தில் யார்? படுபாவி ஃபஸ்ட்டாக முதுக. சாரி ஜெகே, நான் ஒட்டு கேட்கணுன்னு வரல. ஒட்டு கேட்குறத தடுக்க நானும் ஒட்டு கேட்டுட்டேன். இப்போ முதல்ல 2 பேரும் ஒட்டு கேட்டிருக்கீங்க. என்னாச்சு? டேய் ஜிமினா, நீங்கள் 2 பேரும் என்னங்க? அவங்க 2 பேரும் நம்ம பேசுறத ஒட்டு கேட்டிருக்காங்க. என்ன ஜிமன்? இல்லை தேங்க, நான் உண்மையாக ஒட்டு கேட்க வரல. இவரை ஒட்டு கேட்க வந்ததான் நான் தடுத்துனா, பட் நானும் ஒட்டு கேட்டுட்டேன். ஜிமன் சாரி தேங்க, வெளியே போ அப்படின்ற மாதிரி தேங்க கொஞ்சம் கோவப்பட்டு பேச. ஜேகேக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. பட் இவ்வளோ நேரம் நம்மகிட்ட அவ்வளோ சாஃப்ட்டு பேசணும், என்னடா இவன் திடீர்னு கோவப்பட்டு பேசுகிறானே அப்படி. அதுக்கப்புறம் அங்கே யூங்கியெல்லாம் ஜேகே அப்படி ஏன் இங்கே கொட்டு கேட்டேன். டேய் நான் ஒட்டெல்லாம் கேட்கலடா, சும்மா பார்த்தேன், அது அப்படியே சரி போ சரியா அப்படின்ற மாதிரி இவங்கேயும் போயிடுறாரு. இப்போ டேக்குப் தான் அப்படியே ஃபேஸ் பார்த்துட்டு, உனக்கு கோவம்லாம் வருமா? இல்லை எனக்கு டக்குன்னு வராது, என்னன்னு தெரியல, டக்குன்னு ஜிமின் மேலே கொஞ்சம் டக்குன்னு கோவம் வந்துடும் எனக்கு. அவன் அப்படியே சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்ததுனால இடமும் மேலே எனக்கு டக்குன்னு கோவம், என்னால் கொஞ்சம் அப்படியே டக்குன்னு உரிமையாக காட்டிடுவேன். கூட கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் எல்லாத்தையும் அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். அப்போது என் கூட இன்னும் க்ளோஸாக இல்லை. க்ளோஸாக இருந்தால் என் கூட எல்லாத்தையும் காட்டுவியா? சரி, நீ என்னை பார்த்து ரொம்ப ஷை, ரொம்ப பயப்படுற. ஒரு வாரம் கழித்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சிரிச்சிட்டே சொல்கிறதுக்குள்ளே ஜேகேவும் அப்படியே போவார். கீழே போயிட்டோன்னா, என்னடா பேசிட்டியா? எனக்கு தேங்காய் பிடிச்சிருக்கு. நேது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டா உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, நாங்கள் எப்பயும் தட்டை மாற்றியாச்சு. இல்லை எனக்கு புரியல, என்ன தானே பார்க்க வந்தா? அப்போ எனக்கு சம்மதம் இல்லைன்னா கேட்டு தட்டை மாற்றிற. அது உனக்கு சம்மதம் தெரிஞ்சிச்சுடா. எப்படி இவன் தாண்டா சொன்னான் அப்படின்ற மாதிரி ஜேகே அவங்க அம்மா யூங்கியை கை கட்டுறாங்க. ஜேகே யூங்கியை மறைச்சிட்டு, நீ இதை பண்ணியா? இல்லை மச்சான், இது சொன்னால் அவங்க 2 பேர் பேசியிருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்கன்னு, அதுக்குள்ளே தட்டை மாற்றிட்டாங்களா? சரியா தான் பிடிச்சிச்சுல, ஏன்டா மறியிறான் அந்த பையனா? உனக்கு தெரியாதுக்கா, அவனை பற்றி எல்லா திருட்டு வேலையும் வந்தாங்க பார்ப்பான். சரிடா அப்படின்ற மாதிரி அந்த இடமே ஒரு ஃபன்னாக ஒரு ரொமான்டிக்காக செம்மையாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் தட்டு மாற்றிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. லைக் எல்லோரும் காரில் ஏறினாங்க. அப்போது ஜேகே தான் விண்டோ ஓப்பன் பண்ணி, தயம் என்ன ஒரு செகண்ட் இங்கே வா மா. டீ போடா, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தானே? சரி சொல்லுங்கள். மொபைல் ஃபோன் இருக்கா? இல்லை, மொபைல் ஃபோன் கூடவா இல்லாமல் இருப்ப? இல்லை, எங்கள் வீட்டில் வாங்கி தரலக்கா. என்னக்கா மொபைல் ஃபோன் கூட வாங்கி தரமா? டேய் இந்த வயசுலாம் இருக்குது ஏக்கா, உன் பிள்ளைக்கு 20 வயசு, வாங்கி தரல விட்றா. சரி யூகி மொபைல் ஃபோன் கூட. ஏன் மொபைல் ஃபோன் இதுக்கு குடிடா அப்படின்னு யூகி மொபைல் ஃபோன் வாங்கி டேக்கிட்டு கொடுத்தான். இதோட பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் சொல்லிவிட்டு, இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, இதில் ஜேகே அப்படின்ட்டு இருக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி சேவ் பண்ணிக்கோ முன்னாடி. சரி ரொம்ப டென்ஷன் ஆகிற அப்படின்ற மாதிரி கண்ணத்தை கிள்ளி கிஸ் பண்ணுவாங்க. டேய் இங்கே நாங்களும் இருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணு. சரிம்மா செம்மா அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்து அப்படியே கிளம்பி ஜேகே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. தேங்க அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வருவாங்க. ஜிமின், என்ன தலைவரே வெக்கம்? டே ஃபோனை குடுறா.
நீ என்ன சொன்ன மொபைல் ஃபோன் முதல்ல வந்தோன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டோரா புஜ்ஜி பார்க்கணுன்னு பார்க்கலாம் அந்த பாஸ்வேர்டு ஒன்று சொன்னார். அந்த பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி போட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து டோரா புஜ்ஜி பார்க்குறாங்க. டேய் செம்மையாக அந்த மொபைல் ஃபோன் நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கல. 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் பார்த்துருப்பாங்க ஃபோனே. ஜின் தான் வந்து டேய் அவன் ஃபோன் கொடுத்துட்டு தான் போனான், நீ ஃபோனையே பார்த்துட்ருக்குற, இங்கே வந்து இந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து அடிக்குவீங்க. சரி வரேம்மா அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை தூக்கி ஜிமின் கிட்டே கொடுத்துட்டு போவான். ஜிமின் வந்து அந்த ஃபோனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே கேலரிக்குள்ளே போய் பார்த்துருப்பாங்க. கேலரிக்குள்ளே போனால் இவங்கியோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் இவங்கியோட பிக்ஸ், செம்ம வீடியோஸு, ஃபன்னி வீடியோஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை பார்த்தா ஜிமின் இருக்கார் அதில். இதில் நான் என்னாகிறேன் இதில் புரிய அப்படின்ற மாதிரி திருப்பி பார்க்க அதில் வந்து ஜிமினோட ஃபோட்டோ இருக்குது. என்ன இதில் ஃபுல்லாக என் ஃபோட்டோ இருக்குல்ல, நான் யார் இப்போ தானே பார்த்தேன், அதுக்குள்ளேயே வித்தின் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டாரு. ஏன்னா அது எல்லாமே இப்போ எடுத்த ஃபோட்டோஸ். அவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தது, சிரிச்சது, பரவாயில்ல மூஞ்சி நல்லா இது. ஒரு வேளை இந்த பூனை குட்டிக்கு எனக்கு பிடிச்சிக்குமோ, பிடிச்சிருந்தா அப்படியே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். ஜிமின் நான் நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுறாரு. இந்த ஒரு வீடியோ தான் அதில் பார்த்துருப்பார் இந்த பாட்டை வச்சு. இந்த பாட்டு அப்போது இது அவனா ஜிமின், நீ அவனை கண்டுபிடிச்சிட்டடா. டேய் இது இது சுகா தான், இது சுகா ஃபோனா அந்த மாதிரி ஜிமின் அப்படி அழுவார். இப்போ தேன் வந்து டேய் ஜிமினா என்னடா ஆச்சு உனக்கு? அவனை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன புரியல, என்னடா ஆச்சு? இது சுகாவா? ஏன்டா இப்போ சுகாவை என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. டேய் யூகி தான் சுகா தான் யூகி, இது தெரியல எனக்கு. அவன் அவன் இருக்க மாட்டான்னு நினைச்சிட்டா. சரி இப்போ அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? அது நானும் அவனும் எங்கள் ரிங்டோனில் ஒரே பாட்டு வைக்கணும்னு நினச்சோண்டா. அதுக்காக இந்த பாட்டு இது பண்ணியிருக்கோம். அப்போதான் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், 2 பேரும் இதே வைக்கலான்னு. இப்போ அதை பாட்டு வந்துச்சு ரிங்டோனில். அப்புறம் நான் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோவாக இருக்குடா. இல்லை இது சுகா தான், எனக்கு தெரியும். நான் இப்போ அவனை பார்க்கணும். போடும் சுகா கிட்ட. இரு எனக்கும் ஒன்றுமே புரியல ஜிமின், வெயிட் பண்ணு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு தேங்க் தான் ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறாரு. சொல்லிட்டேன். அது எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்ன விஷயம்? என்ன உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களா? யார் இவங்கியா? ஆமாம் இருக்கான். என்ன கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னடா விஷயம்? கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் 2 பேர் தனியாக இருந்தால் ஸ்பீக்கரில் போடுங்க. நாங்கள் தனியாக தான் இருக்கோம், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஜேகே ஸ்பீக்கரில் போடுறாரு. இவங்க வந்து சொல்லுப்பா. ப்ரோ அண்ணா உங்கள் பேர்? என் பேர் மென்னியவங்கடா. இல்லை உங்கள் பேர்? என் ஃபோன் பார்த்துட்டிங்களா? ஆனால் நீங்கள் உண்மையாகவே சுகாவாண்ணா? ஆமான்ட்டே. ஜிமின் பார்த்துட்டானா? ஆமாண்ணா வளரான். ஐயோ இப்போ என்ன
நான் என்ன பண்ணட்டும்? அவன் ரொம்ப அழறாண்ணா. சரிப்பா, நான் என்னால் வர முடியாது. டைம் நாங்கள் இன்னும் 2 நிமிஷத்தில் வரோம். சரி சரிங்க ஜேகே. மேனேஜருக்கு கட் பண்ணிவிட்டு, டேய் உனக்கு தான் அது ஜிம்முன்னு தெரியும்ல, இப்போ ஏன் சொல்ல மாட்டேற? இல்லை அவன் அது அப்போ சண்டை வந்துச்சு, அப்புறம் பேசலை, பயமாக இருந்துச்சு, சொல்லக்கூடாது, அதனால தான். டீம் மெட்டல் மாதிரி பண்ணிகிட்ருக்க. அது இல்லைடா, அவன் ஏதாவது தப்பா. ஏய் அவனுக்கு மேலே நம்பிக்கை இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணுற, வந்து தொலைடா என் கூட அப்படின்ற மாதிரி ஜேகே தான் வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க கூட்டிகிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் போகிறாரு. பிகாஸ் அவங்க அம்மா அப்பா வேறு காரு, இவங்க வேறு கார்லாம் போகும்போது போயிருப்பாங்க. இப்போ ஜேகேவும் இவங்க தான் வந்து நிற்கிறாங்க. இவங்க பார்த்தோம் ஜிம்மன் நேராக உட்பே சுகாதல்ல ஜிம்மன், அது நம்ம தனியாக பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேம் ஜேகே ஜிம்மன் யூங்கி அவங்க 4 பேரும் அதாவது ஒரு வயல் பக்கமாக போயிட்டு ஒரு மரம் மாதிரி இருக்க, பெரிய மரம், அதுக்கு கீழே நின்று யூங்கியும் ஜிம்மனும் பேசிகிட்டு இருக்காங்க. டேங்கும் ஜேகேவும் வந்து லைக் ஒரு ஓரத்தில் அப்படி இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான், நீ சொல்லு, நீ 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 சுக்காதானே, ப்ளீஸ் என்ன ஏமாத்தாத. நான் ஷுகா தான். அப்போ எனக்கு என்னால் சொல்லலை, என்னால் முடியல. அழாதடா டேய், நான் வேணுட்டு சொல்லலை. அப்போ வந்த சண்டைக்கு அப்புறமும் நீ என்கிட்ட பேசலை, அதுவும் நீ என் ஃபேஸ் பார்த்து சொல்ல. சரி எதுக்கு என்ன மறந்துட்டு இருப்பேன்னு. உனக்கு இனிமேல் அந்த வார்த்தை நீ பேசினா அவ்வளோதான். உனக்கு தெரியுமா நான் மறந்துட்டுருப்பேன்னு? ஆமாம், நான் நீ கத்தனதை சண்டை போட்டதா இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் நான் இத்தனை வாட்டி கால் பண்ணேன், இத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணேன். இங்கே என்னை விட்டு போயிடுவேன்னு பயந்துட்டேன். இனிமேல் இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு கொண்டுரும் சுகா. இப்போ என்ன போனோம் அதுதானே, போ. நான் இங்கே இருக்கேன், திரும்பி வந்தாலும் நான் வரமாட்டேன். என் பின்னாடி வந்த போ. டேய் அது இல்லைடா அவன். டேய் சாரி ஜிமினா அப்படின்னு ஜிமினா வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ வந்து 2 பேரும் வந்து தெரியாமல் பண்ணேன், நீ அதுக்கு கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது ஜிமினா. இது ஆமாம், உன் மேலேயும் தப்பு, என் மேலேயும் தப்பு தான். அதுக்கு எப்படி இனிமேல் அந்த வார்த்தை சொல்லாத ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் சாரி, லவ் யூ அப்படின்ட்டு யூகி தான் சொல்கிறாரு. லவ் யூ டூ, லவ் யூ ஸோ மச், லவ் யூ யூகி. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேரும் வந்து லைக் ஜிமன் வந்து 12th படிக்கச்ச அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஃபோன் மாதிரி அவங்க அப்பா அது. அவங்க அப்பா ஃபோனை அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் மெசேஜ் பண்ணான். ஒரு பையன் வந்து ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிப்பான். நார்மல் மெசேஜ் தான் அது. இது வந்து யார் இது அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் மெசேஜ் பண்ணி அதை கொஞ்சம் வளர அவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லா பேசிப்பாங்க. லைக் 2 பேர் லவ் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கே தெரியாமல் அவ்வளோ சீக்ரெட்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிமின் சொல்லுவார், ஏய் உன் பேர் என்ன? என் பேர் ஷுகா அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து ரிப்ளை வரு. இவர் வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நம்ம இப்போ ஒரே மாதிரி ரிங்டோன்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. 2 பேரும் தான் அவர் ஜிமின் வந்து அவங்க அப்பா ஃபோனில், இவர் வந்து அவர் ஃபோனில் வச்சுட்டு அப்படி வந்து இருந்துச்சு. ஒரே நாள் வந்து ஏதோ ஒரு பெரிய ஃபைட் லைக் சண்டை. அந்த சண்டைக்கு அப்புறம் ஜிமினும் இவங்கயும் பேசிக்கவே இல்லை. லைக் ஷுகாவும்
ஜிமன் வந்து சுகா ஃபேஸை ஒரு டைம் கூட பார்த்ததே இல்லை. அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவன் ஃபேஸ் கூட பார்க்காம இவ்வளோ சண்டை வந்து இவ்வளோ இதுவாகிறதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் 2 பேருக்கும் அவ்வளோ லவ் இருக்குது. பட் வெளியவே காட்டிக்கல. அந்த சண்டையும் பெருசாகி 2 பேரும் பேசாமல் போய் அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் யூங்கிக்கு வந்து ஜிமன் ஃபேஸ் ரொம்ப தெளிவானா தெரியாது. எங்கேயோ ஒரு டைமில் பார்த்து அப்படி பண்ணியிருப்பார். பட் ஜிமனுக்கு யூங்கி ஃபேஸ் சுத்தமாக ஞாபகமே இல்லை. திரும்பி இங்கே வந்து ஒரு விதியாக சேர்த்து ஜேகே கூட வந்து சேர்த்துச்சு. இதில் வந்து இப்போ லாஸ்ட்டில் இந்த டைமில் இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ இந்த சண்டைலாம் முடிஞ்சிட்டு ஒரு 1 வீக் கழித்து வந்து பார்க்குறோம். ஒரு மண்டபத்தில் ஒரு பர்சன் ரெட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் வேஷ்டி, இன்னொரு பக்கம் பிங்க் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் வேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ வெக்கம் 2 பேருக்கும். பட் ஜேகே வந்து டேய் வெக்கத்தை காட்டாடா, நம்ம தாண்டா டாப்பு, கொஞ்சம் காட்டாமல் இரு அப்படின்ற மாதிரி அப்படி அடக்கி வச்சிட்ருக்காரு ஜேகே. பட் தேங்காயில் அடக்கவும் முடியல. அப்படியே மூஞ்செல்லாம் பிங்காக ஆயிடுச்சு தேங்காவுக்கு. வயிறு தான் வந்து சரிப்பா 2 பேரும் ஃபஸ்ட்டு தட்டு மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் 2 பேரையும் ரிங்கு மாற்றிக்க சொல்லலாம் அப்படின்னோன்னா 2 பேரண்ட்ஸும் வந்து அப்படியே தட்டு மாற்றிக்கிட்டு பத்திரிக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மகனான ஜியான் ஜங்குக்கும் நாம்ஜூன் மகனான கிம் தயாங்குக்கும் உறவினர்கள் சார்பாக நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த பத்திரிக்கையை வாசிக்கிறாங்க. 2 பேர் ஃபேஸ்லேயும் அவ்வளோ சிரிப்போட அந்த தட்டு மாற்றி அவங்க 2 பேரும் ரிங் மாற்றிக்கிறாங்க. 2 பேரும் ரிங் மாற்றும் போது அப்படியே ஒரு ஹை கான்டாக்ட் அப்படின்னு நடக்குது. செம்மையாக இருக்க. அங்கே நின்று நாம்ஜூன், ஜென், அப்புறம் வந்து யோன்மென் எல்லாருமே வந்து ஒன்றா அவ்வளோ ஹாப்பியாக அந்த செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுதா. இப்போ 1 டே என்னன்னா மொத்த வேலை என்னையே சொல்கிறோமா, இந்த சாமான் கூடவும் தொலைக்கணும், ப்ளீஸ் தயாங்க அங்கே போய்ட்டு நீ தானே பண்ணணும், அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கூடா. என் மாமியார் கூட இவ்வளோ வேலை வாங்க மாட்டாங்கம்மா, நீ ஏன் என்ன இவ்வளோ வேலை வாங்குற, ப்ளீஸ் இது கொஞ்சம் தானே 2 சாமான் தானே இருக்குது, அதை மட்டும் கழுவி போட்டுட்டுடா ப்ளீஸ். அம்மாக்கா இதை கூட பண்ண மாட்டியா? சரிம்மா அப்பா அம்மா மூஞ்சி வச்சுக்காத, நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க தான் வந்து அந்த சாமானை கழுவிட்டுருக்காங்க. கழுவிட்டுருக்கும் போதே அந்த ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது. அம்மா ஃபோன் அடிக்குது, கொஞ்சம் எடுமா. யாருமா பண்ணுறா? மாப்பிள்ளை தான், கொஞ்சம் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு இங்கே வைங்க. சரிடி. ஹலோ மாப்பிள்ளை. சொல்லுங்க அத்தை. அத்தையா? டேய் உன் அக்காடா, சொல்லுக்கா. எங்கக்கா அத்தையாங்க? அவன் தொலைக்கிட்டு இருக்கான்டா. என்னக்கா என் பொண்டாட்டியை சாமான்லாம் தொலைக்க வைக்கிறீங்க? டேய் உன் பொண்டாட்டியும் உன் வீட்டுக்கு அமிச்சதுக்கப்புறம் நீ என்னென்னா பண்ணிக்கோ, அது வரையும் என் பொண்ணு அது, அப்படிலாம் சொல்ல கிடையாது. நீங்கள் போய் என் பொண்டாட்டிகிட்ட ஃபோன் கொடுங்க. ரொம்ப ஊற போகிறடா ஜேகே, கொடுக்கா அப்படின்னு. டேய் அவன் பாட்டு பாடுறான்டா. என்ன பாட்டு பாடுறானா? என்ன பாட்டு? நானே வைக்கிறேன், நீயே கேட்டுக்கோ. சரி காவி. ஓ அங்கே தேங்கண்ணா. மாமணி உன்னை காணாம வட்டில் சோறோங்காம பாவினா பருத்தே மாற போனேனே, காகந்தா கத்தி போனாலும் கழுகுதா சத்தம் போட்டாலும் முகம் பார்க்க ஓடி வந்தேனே, ஒத்தையல்லோட கரையோரும் கத்தியோ பேசண்டேனே, ஒத்தையல்லோட கரையோரும் கத்தியோ பேசண்டேனே, அந்த ரயில் தூரம் போனது நேரம் மனித கண்ணீர் விட்டேனே. ஜேகே மாமா என்ன விட்டு போகாத அப்படின்ட்டு தேங் தான் பாடுவார். ஜேகே தான் வந்து என்னடா எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தா வாய்ஸ் கூட நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்பீக்கரில் வச்ச ஃபோனை தயா
அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாரு. ஐயோ எங்கே வந்துட்டாரு? என்னங்க நீங்கள் எப்போங்க வந்தீங்க? இல்லை, அத்தை ஸ்பீக்கரில் போட்டதே தெரியாமல் பாடிட்டுருக்கேன், அதில் வேறு ஜெகேவாமா. ஐயோ இப்போ மட்டும் நான் கிட்ட இருந்தேன். என்னங்க? இல்லை சும்மா சொன்னேன். இன்னும் எப்போ 1 மாதம் ஆக போதோ, இப்போ எதுக்கு கால் பண்ணி? ஏன்டா டேய், உன் புருஷன் உனக்கு கால் பண்ணிக்கிறான். என்னங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் கேட்குது. எதுக்கு ஃபோன் பண்ணிங்க? என்ன நான் ஃபோன் பண்ணுறது ஒன்றும் புரியல. சரி நான் வச்சேன். இல்லைங்க அதுக்குள்ள அது வந்து சரி 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 என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் என்கிட்ட பேசும்போது திக்கி 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 பேசுகிற? அது கொஞ்சம் பயம். ஜிமின் கிட்ட மட்டும் அவ்வளோ இதுவாக இருக்க. அது அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்துட்டான். அதனால் இது இப்படி கேட்காத வேணாம். அது இப்போ ஜிமினும் இவங்க கமிட்டட். அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க? அவனுக்கு நார்மலாகவே கேஷுவலாக பேச தெரியுங்க, எனக்கு பேச தெரியலங்க. சரிடி பொண்டாட்டி. சரி எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் வைக்கிட்டோ? சரி சரி ஓகே பை. லவ் யூ. லவ் யூ. லவ் யூ. லவ் யூங்க. லவ் யூ அப்படின்ட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பி அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து அந்த டிஷ் வாஷை க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படியே 1 மந்த் காட்டுறோம். இப்போ அழகாக ஒரு கோவில்லாம் காட்டுறோம். அதில் 2 பர்சன் ரெட் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் வேஷ்டியில் அந்த மணமேடையில் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே வந்து ஐரு மந்திரத்தில் சுக்லாம் பரதம் விஷ்ணு வர்ணம் சசி வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரே ரொம்ப நேரமாக ஊதிக்கிறீங்க. சீக்கிரம் அந்த ரிங்கை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் போட்டுப்பாங்க. ஜிமினா கொஞ்சம் கம்மன் இருடா. அம்மா என்னம்மா ரொம்ப நேரமாக அவர் ஊதினே இருக்கிறாரு. அதான் சொன்னேன் சீக்கிரமாக. தேங்காய் வெயிட் பண்ணுறான், எங்கள் அண்ணன் அதுக்கு மேலே வெயிட் பண்ணுகிறாரு. ஐயோ ஜிமின் கொஞ்சம் நேரம் கம்மன் இருடா. சரிடா தேங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கம்மன் ஆயிடுறாங்க. ஐயோங்கி வந்து சிரிச்சுட்டு, டேய் கொஞ்ச நேரம் கம்மன் இருக்க மாட்டியா? மியாவ் நீ கம்மனிடு மியாவ், உனக்கு தெரியாது இப்படி பேசினாதான் இவங்கெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சிரிப்பார். ஐயோ கோழி குச்சி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஜிமின் கண்ணத்தோடய வச்சுக்கிடுவாங்க. சரி சரி மண்டபத்தில் ரொமான்ஸ் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கண்ணை காட்டுவார். இவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டு கம்மன் நிற்பாங்க. இப்போ அதுதான் வந்து ரிங்கை 2 பேரும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் ஜேகே தான் ஃபஸ்ட்டு கையை கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல தேங்காய் வந்து அவர் ஹேண்டு ஜேகே கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ சில்லுட்ருக்கு தேங்காய் ஹேண்டு. என்ன பயமாக இருக்கா? ஒன்றும் பயப்படாத, நான் கூடவே இருக்கேன், கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கை போடுறாங்க. தேங்காய் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க கை அப்படின்னு ஜேகே வந்து கை கொடுக்குறாங்க. ஜேகே கையும் சில்ல, உங்களுக்கும் பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சிரிச்சிட்டே கேட்பாங்க. லைட்டாக ஒன்றும் பயப்படாதீங்க, நான் அவங்க கூடவே இருப்பேன், எப்பவுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தேங்காய் வந்து ரிங் போடுவாங்க. அப்படியே வந்து ஜேகே கிட்ட ஒரு சின்ன ஸ்மைல். அங்கே இருக்க சாங்கியம் சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து அப்படியே நடக்குது. இப்போ 2 பேரும் மணப்பையில் உட்கார வச்சிட்டா முன்னாடி அவ்வளோ பெரிய சொம்பு வச்சுருக்காங்க. லைக் அது என்னது குடம் வச்சுருக்காங்க. அது உள்ள ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஏன்டா யார்கிட்ட ரிங் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து நாம் சொன்னால் இந்தாங்க இரு அப்படின்ற மாதிரி ஒரு ரிங் கொடுப்பாங்க. இந்த பாருங்க இந்த ரிங்கை அது உள்ளே போடுவேன். இங்கே 2 பேர் யாராவது அந்த ஒரு ரிங்கை எடுக்கணும், சரியா? உள்ள கையை பூச்சிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் அப்புறம் அந்த மண்டபமே அப்படியே சிரிக்குது.
அதுக்கப்புறம் ஐயரும் வந்து ஒரு 3 சுற்று அந்த பானையை சுற்றி அது உள்ளே போகிறாங்க. 2 பேரும் அப்படியே கையை விட்டு ஜாலியாக அதை எடுக்கிறதுக்கு விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் எடுங்க அப்படின்னோன்னும் ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துகிட்டு நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஜெக்கே ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பு. அவர் எடுத்திருந்தா கூட அவ்வளோ சிரிப்பு வந்திருக்காது. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் அதே போல் சுற்றி தூக்கி போகிறாங்க. இந்த தடவை ஜேகே எடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தே இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ற மாதிரி இப்படியே பவுட் பண்ணி மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு அவங்க. 3வது ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு இந்த தடவை யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஐயர் வந்து அதோட போடுவார். 2 பேரும் ஃபஸ்ட்டு ஜேகே பிடிச்சிட்டு தேங்காய் ஹாண்டே சேர்த்து பிடிச்சிட்டு இருப்பார். எங்கள் கையை விடுங்க அப்படின்ற மாதிரி தயான் கிட்ட அந்த ரிங்கை கொடுத்துட்டு ஜேகே வந்து தேங்காண்டியும் அந்த ரிங்கை சேர்த்து அப்படியே வெளியே எடுப்பார். எல்லாருமே அப்படியே ஹோன்னு கத்துறாங்க. பரவாயில்லையா யாரோ ஒருத்தர் தான் சரி சமாளிச்சிடலாம் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து தீரிங்கோ சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஜிவன் சொல்லுவார். தேங்காய் ஜேகே அப்படியே சிரிப்பாங்க. இப்போ அந்த சாங்கியம் சம்பிரதாயம் என்ன அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா? இப்போ வீட்டுக்கு போய் பார்த்தா இப்போ அப்படியே வந்து வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜேகேவோட வீட்டுக்கு. அங்கே கூட்டிட்டு போனால் பால் பழம்லாம் கொடுக்குறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு இப்போ சுத்தமாக வந்து தேங்காயில் ஜேகே ஃபேஸை எப்படி சொல்கிறது ஃபேஸ் பண்ணவே முடியல. அவ்வளோ ஏற்கனவே முடியாது, இப்போ இதுக்கு மேலவா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஜேகே நீ ரூமுக்கு போ, தேங் வந்து ஒரு 8 o'clock வருவான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஜேகே வந்து அப்படியே திரும்பி ஒரு ஸ்மித் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே வந்து ரூமுக்கு போயிடுவார். தேங் தான் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க அத்தையா ஏதாவது வேலை பார்க்கணுமா? தேங் இங்கே வந்து உங்கள் வீடு மாதிரி இல்லை, இங்கே மெய்ட் வருவாங்க, அவங்க எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. உனக்கு ஒரே வேலை தான் இருக்குது. என்ன வேலை என்ன பண்ணணும்? கம்மனி என் பக்கத்தில் உட்காந்து என் கூட ஏதாவது பேசு. நான் அதுக்கு தான் இவனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், என் கூட பேசுகிறதுக்கே ஆள் இல்லைடா அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி அப்படின்ற மாதிரி தேங்கும் அவங்க அத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 7:30 வந்தோன்னா தேங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு கிச்சனில் பால் வச்சுருக்கேன், அதை அப்படியே எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுறா. பால் சரிங்க அத்தை, நீ ஒன்றும் எப்படி அதை அவன் பார்க்க தான் முரடேன், பார்த்துப்பான் நீ போ. சரிங்க அத்தை அப்படின்னோன்னும் தேங்காய் போய் குளிச்சுட்டு அவருக்கு வந்து ஃபுல் ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. நேராக போயிட்டு கிச்சனில் இருக்க பால் சொம்பில் பால் வச்சுருக்கோம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து தேங் வந்து ரூம் டோர் கிட்ட நிற்கிறாரு. ஷோ இது மாதிரி தேங் இந்த டென்ஷனாவது கூலாக ஹேண்டில் பண்ண அங்கே போய் கை காலெலாம் நடுக்கி நடுக்கெல்லாம் நடுக்காத தேங் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கதவு முன்னாடியே வந்து கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு ரூம் டோரை நாக் பண்ணுறாரா. உள்ளே வா தேங் அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு மேலே ஜெர்க்கில் இருக்கிறாரு. உள்ளே வந்து தேங் வந்து பின்னாடி திரும்பி டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு. ஜேகே வந்து என்ன வா வா தேங் பால் கொடுறா அப்படின்ற மாதிரி அந்த பால் வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு திரும்புவார். தேங் வந்து நேராக வந்து ஜேகே காலில் வந்து விழ வருவார். ஏய் என்னடா இல்லை காலில் விழ சொன்ன, இன்னும் நீ அதிலே இருக்கியா? அதெல்லாம் வேணாம் நீ போ. இல்லை விழணும், சரி விழு அப்படின்னா தேங் வந்து காலில் விழுறாரு. தேங் அந்த அடுத்த செகண்டு ஜேகே வந்து என்ன பண்ணுறீங்க நீங்களாம் விழ என்ன இது சம்பிரதாயத்தில் சொன்னால் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்களே. சொல்லி அனுப்பிச்சாங்களா? அப்படியா சரிங்க. ஜோ எவ்வளோ போவியாக இருக்கும் என் சொல்லும் அப்படின்ற மாதிரி கன்னத்தில் முத்தம் கொடுப்பாரு. சரி என்னடா கன்னத்தில் முத்தம் கொடுத்ததுக்கு இப்படி இதுவோ அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடுங்க ஆரம்பிச்சிச்சுடா, நடுங்கிட்டே இருக்கும் எனக்கு ஃபுல்லாக. இல்லைங்க இன்னைக்கு நடுங்காது. சரி தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னா தேங்க ஓகே சொல்லிட்டு தேங்க வந்து ஒரு மூலையில் ஜேகே வந்து நல்லா படுத்துப்பார். ஜேகே வந்து தேங் சொல்லுங்க, நான் உன்னை கேட்கட்டா? சொல்லுங்க. அது கொஞ்சம் திரும்ப என்னங்க அது
நம்ம இன்றைக்கே லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை உனக்கு வேணாண்ணா, இல்லை எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதுதான். அப்படின்ட்டு தேங் வந்து நேராக ஜேகே ஒரு லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பார். இதை நீங்கள் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, உங்களுடையது, நீங்கள் என்னை என்னென்னா பண்ணிக்கலாம். Love you, JK மாமா. இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிச்சு. இது எப்படி இதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரை. எனக்கு என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறம் ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போட முடியும். ஓகே, பாய்.